இப்படி கேட்ச விட்டு பஞ்சாப்பை ஈஸியாக 200 ரன்னுக்கு மேலே அடிக்க விட்டுட்டீங்களேயா. இப்படி வந்து சிஎஸ்கே பார்த்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சில் சிஎஸ்கேவோட ஃபீல்டிங்கு படு மோசமாக இருந்துச்சுங்க. இன்னைக்கு பஞ்சாப்க்கும் சிஎஸ்கேக்கும் நடக்கிற மேட்ச்சில் பஞ்சாப் டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஐயையோ இவங்க அதிரடியாக விளையாட போகிறாங்களே அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல கலீல் அகமது ஃபஸ்ட்டு ஓவர் பவுலிங் போட வந்தாருங்க. வந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு 17 ரன் விட்டு கொடுத்தாரு. இதில் அவர் இம்புட்டு ரன் விட்டு கொடுத்தது கூட பிரச்சனை இல்லைங்க. 2வது பால்லே பிரியான் சாரியாவோட கேட்சு கலீல் அகமது கைக்கு வந்துச்சு. ஆனால் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பிரியான் சாரியா சும்மா இருப்பாரா, மனுஷன் நான் எப்படி விளையாடுறேன் பாருங்க அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. ஆனால் அவர் ஒரு பக்கம் நின்று விளாண்டாலும் மற்ற பேட்ஸ்மேன்ஸோட விக்கெட்டு மாற்றி மாற்றி போய்கிட்டே இருந்துச்சு. இதனால் 83 ரன்னுக்கே 5 விக்கெட் போய் பஞ்சாப் தத்தளிச்சிட்டு தாங்க இருந்தாங்க. இதை வந்து பார்த்தவொடனே சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. 5 விக்கெட் போயிடுச்சுலப்பா, இனி அப்படியே பவுலிங் பர்ஃபார்மன்ஸை நல்லா கண்டினியூ பண்ணி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துடலான்னு நினைக்கும் போது அப்போ தாங்க பிரியான் சாரியா களத்தில் நின்று ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. அப்போ தான் அவரோட விக்கெட்டை எடுக்க முடியாதா அப்படின்னு நினைக்கும் போது அஸ்வினோட பாலில் இவர் பெரிய ஷாட் ஆட போய் முகேஷ் சௌத்ரிக்கு வந்து கேட்ச் கொடுத்தாரு. கேட்ச் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்தோம். அப்படின்னா கேட்சை பிடிச்சிட்டு மனுஷன் பவுண்டரி லைனை வந்து டச் பண்ணிட்டாருங்க. இதனால அப்போவும் அவரோட விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரியான் சாரியா என்னோட விக்கெட்டை அவ்வளோ ஈஸியாக எடுக்கவே முடியாதுமா அப்படின்னு மனுஷன் செஞ்சுரி அடித்து பட்டையை கிளப்பி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க. எப்பா இவரோட விக்கெட்டை யாராவது எடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தாங்க நூர் அகமது வந்து எப்படியோ இவரோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. எப்பா பிரியான் சாரியா போனால் என்ன, நான் இருக்கேன்ல உங்களுக்கு சங்கூது அப்படின்னு சொல்லிட்டு சசாங் சிங் நின்று அவர் பங்குக்கு அவரும் அதிரடி ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதே மாதிரி போட்டி போட்டு சிஎஸ்கே பிளேயர்ஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க, நாங்கள் பிரியான் சாரியா கேட்சை மட்டும் மிஸ் பண்ண மாட்டோம்ப்பா, நாங்கள் உங்களோட கேட்சையும் மிஸ் பண்ணுவோம், நாங்கள் கேட்சை மிஸ் பண்ணுறதுல பார்ஷியாலிட்டிலாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா சசாங் சிங்கோட கேட்சையும் மிஸ் பண்ணிட்டாருங்க. கேட்சை மிஸ் பண்ண அவர் சும்மா விடுவாரா? அதுக்கப்புறம் அவர் வந்து பயங்கர அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால பஞ்சாப் இந்த மேட்ச்சில் 20 ஓவர் முடிவில் 219 ரன் வந்து எடுத்தாங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸ் அடித்தாங்கன்னு சொல்கிறத விட சிஎஸ்கே பவுலர்ஸ் அடிக்க விட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா கேட்சை மிஸ் பண்ணியே இம்புட்டு ரன் அடிக்க விட்டுட்டாங்க. பஞ்சாப்பை பார்த்து சிஎஸ்கே கொஞ்சமாவது கற்றுக்கணுங்க. ஏன்னா 5 விக்கெட் போனதுக்கப்புறம் கூட பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸு எப்படி அதிரடியாக விளாண்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல. இதே மாதிரி கொஞ்சமாவது சிஎஸ்கே பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்டென்ட்டோட அதிரடியாக வந்து விளையாடணும். அதை விட்டுட்டு நாங்கள் டெஸ்ட் மேட்ச் ஓடியே விளையாடுற மாதிரி விளையாடுவோம், சும்மா குட்டு தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டொக்கு வச்சுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், இந்த மேட்சும் ரொம்ப மோசமாக வந்து சிஎஸ்கே தோல்வி அடைகிற மாதிரி வந்து ஆயிரும். அதனால் இந்த மேட்ச்லேயாவது சிஎஸ்கே நல்ல ஒரு இன்டென்ட் காட்டி அதிரடியாக விளாண்டு இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சாப்போட பேட்டிங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.